வணக்க மக்களை, சற்றுமுன் கேட்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? சின்னம்மா ப்ளஸ் டிடிவி தினகரனா அதிமுகவை முழுமையாக ஒருங்கிணைக்கணும். எஸ்பி வேலுமணியின் சொன்ன வார்த்தை என்ன? வாங்க வீடியோவை முழுமாக்கணும். அதாவது தமிழக அரசு வரலாற்றிலே இந்த புதிய சகாப்தம் என்பது தமிழக அரசியலிலே சர்க்கார் விஜயின் ஆரம்பம்தான் அதிரடியாக களமிறங்கப்பட்டதா. அதாவது விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் முதலமைச்சராக ஒரு பெரும்பான்மை காமித்திருக்கிறார் விஜய் அவர்கள். இந்த நிலையில்தான் அதாவது எதிர்க்கட்சி வரிசையில் திமுகவும் 3ஆம் இடத்திற்கு அதிமுகவும் தள்ளப்பட்ட நிலையில்தான் அதிமுகவின் உட்கட்சி விவரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. அந்த வகையில்தான் அதிமுகவில் இரு அணியாக செயல்பட்டு வந்த நிலையில்தான் தமிழக அரசில் ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதாவது எடப்பாடி தலைமையான ஒரு அணியில் 17 எம்எல்ஏக்களும் மீதமுள்ள 30 எம்எல்ஏக்களாகும். அதாவது எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி தன்முகம் தலையில் ஒரு அணியாக செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் இரு அணிகள் தனித்தனியாக செயல்பட்டு வந்த நிலையில்தான் அதிமுக தொண்டர்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியெல்லாம் நிலவிக் கொண்டிருக்கிறதா. அதாவது எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் தரப்பினர் அதிமுகவை உடைக்க பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிய நிலையில்தான் இது தொடர்பாக எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் தரப்பு விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், அதிமுகவை உடைக்கும் எண்ணம் தங்களுக்கு எப்பொழுதும் இல்லை என அவர்கள் இருவரும் கூறியிருக்கிறார்கள். எஸ்பி வேலுமணியோ பிரிந்து சென்ற சசிகலா மற்றும் அதாவது எஸ்பி வேலுமணி ஆகியோரால் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். அதிமுகவில் இப்போது மீண்டும் உட்கட்சி குழப்பம் ஏற்பட்டுள்ளது. அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு அணி மற்றும் எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் தரப்பில் ஒரு அணி என இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது. அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பில் கூட தாவேக்காவுக்கு அரசுக்கு எதிராக எடப்பாடி தரப்பில் 22 எம்எல்ஏக்கள் வாக்களித்தார்கள். அதே நேரம் தாவேக்காவுக்கு ஆதரவாக எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் தலைமையில் 25 பேர் அதற்கு வாக்களித்திருக்கிறார்கள். இதனால் தான் அதிமுகவில் மோதல் இருப்பது உறுதியாகியிருக்கும் நிலையில்தான் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் முடிந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி சில அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார். அதாவது அமைச்சர் பதவிக்காகவே சிலர் பிரிந்து செல்வதற்கான குற்றங்களை அவர் கூறியிருக்கிறார். இதற்கிடையில் எடப்பாடி பதிலடி தரும் வகையில் எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் தரப்பில் விளக்கம் ஒன்று கொடுத்திருக்கிறார்கள். அதாவது அதிமுகவை உடைக்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை, அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் கூறியிருக்கிறோம் என்று எஸ்பி வேலுமணி தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் அதிமுக தான் எங்களுக்கு எல்லாம், அந்த இயக்கத்தை காப்பாற்ற இதை செய்கிறோம், தோல்வியை ஆய்வு செய்ய வேண்டும் என்றே தான் நாங்கள் கூறியிருக்கிறோம். எல்லோரையும் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து வெளியே அனுப்பினார். பிரிந்து சென்ற சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை அதிமுகவில் கண்டிப்பாக அவர் இணைக்க வேண்டும் என்று முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக சசிகலா மற்றும் அதாவது பேசும்பொழுது கூட அவர் சின்னம்மா என்று குறிப்பிட்டு பேசினார். ஓபிஎஸ் செங்கோட்டையன் என பலரும் பிரிந்து செல்ல எடப்பாடி தான் கண்டிப்பாக இந்த கழகத்திற்கு காரணம் என்று அவர்கள் எடப்பாடியின் மீது குற்றங்களை அடுக்கடுக்காக கூறியிருக்கிறார்கள். இந்த வகையில்தான் எடப்பாடியின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? அதாவது அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்கும் வகையில் அவர் முயற்சி செய்வாரா, அல்லது கண்டிப்பாக எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் ஆகியோரை கட்சியின் அடிப்படை பரவிலிருந்து நீக்கப்பட்டது உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.